ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெல்தியான முருங்கைக்காய் சூப். முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாத்துலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கு. இப்போ முருங்கைக்காய் நிறையவே கிடைக்குது. எப்பவுமே குழம்பா செய்யாம இந்த மாதிரி சூப்பாவும் செஞ்சு குடிக்கலாம். இதுல நிறைய விட்டமின்ஸ், கால்சியம், அயன் சத்துக்கள் இருக்கு. முருங்கைக்காய் சாப்பிடாத சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சூப்பா செஞ்சு கொடுங்க. இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முருங்கைக்காயில நிறைய விதமா சூப் செய்யலாம். இன்னைக்கு நம்ம ஒரு மைல்டான சூப் தான் செய்ய போறோம். ஒரு 2-3 முருங்கைக்காய் இருந்தாலும் போதும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கட் பண்ண முருங்கைக்காயை ஒரு பாத்திரத்துல சேர்த்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி 10 நிமிஷம் இதை நல்லா வேக விட்டுடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, காய் நல்லா வெந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்கும் போது நல்ல கிரீனிஷா இருந்தது. இப்ப வெந்ததுக்கு அப்புறமா லைட் கிரீன் கலருக்கு மாறி இருக்கு. காய தண்ணியில இருந்து தனியா எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சைடு ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு உள்ள இருக்கிற பல்பை மட்டும் தனியா எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கிறதுனால ஈஸியாவே வந்துடும். அதிகமா கிடைக்கும் போது இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பல்பை எடுத்துட்டு இதுல இருக்கிற சீட்ஸையும் தனியா எடுத்துடலாம். சீட்ஸ் இருந்தா சூப்ல அங்கங்க கடிப்படும். பட் இதுவும் உடம்புக்கு நல்லதுதான். நீங்க சீட்ஸ் ரிமூவ் பண்ணாம அப்படியே கூட செய்யலாம். இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 5 பல் பூண்டு, பொடியா நறுக்குன ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து இதை சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப் பண்ணி போடுறதுக்கு பதிலா நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். 2-3 நிமிஷம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்த முருங்கைக்காய் பல்பை இதுல சேர்த்துக்கலாம். கூடவே முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஆல்ரெடி முருங்கைக்காய் வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். நீங்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த பல்பை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு கூட செய்யலாம். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு லாஸ்டா 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து சூடா சர்வ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு ஹெல்தியான முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிருச்சு. கோல்டா இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஹெல்தியா சிம்பிளான இன்கிரிடியன்ட் சேர்த்து மைல்டான சூப் செஞ்சு குடிச்சு பாருங்க. நல்ல இதமா இருக்கும். செய்யறதும் ரொம்பவே ஈஸி. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சூப் எல்லாருமே குடிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி முருங்கைக்காய் சூப் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you all.